ஹலோ நண்பா, நான் தான் உங்கள் மினாட்டோ ஐடி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, புதுசாக வந்திருக்க எமௌண்ட் ராயில் தான் ஸ்பின் பண்ண போகிறோம். எவ்வளோ எந்த எமௌண்ட் எடுத்தோம், எவ்வளோ ஸ்பின் டைமண்டில் கிடச்சிங்கிறத வாங்க ரைஸ் பார்க்கலாம். கிட்டத்தட்ட இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 400 டைமண்ட் பக்கத்தில் இருக்குது. இதை வச்செல்லாம் கண்டிப்பாக ஒரே அமௌண்ட் கூட எடுக்க முடியாது. கோல்டு ராயில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஸ்பின், வெப்பன் ராயில் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஸ்பின் பண்ண வேண்டாம். கிட்ட வந்துருச்சுனால ஒரு 5-6 ஸ்பின் பண்ணிவிடலாம். அதனால பண்ணக்கூடாது. ஆனால் அங்கே வெப்பன் ராயில் இதே விழுந்துருக்கலாம் போல் தோணும். ஏன்னா எமௌண்ட் ராயில் நம்மளை அப்படி வச்சு செஞ்சுட்டாங்க நண்பா. யாருமே இதில் ஸ்பின் பண்ணாதீங்க. 1-2 ஆளுக்கு மட்டும்தான் நேரத்தையே விழுது. என்ன மாதிரி பட்ட ஆளுகளுக்குனா கடைசியில் தான் விழுது. இந்த ஒரு ஈவெண்ட்லாம் வந்து எனக்கு லாஸ்ட்டில் வந்து விழுந்துருக்கு. முதல்ல ஒரு 20 டைமண்ட் ஸ்பின் பண்ணியிருக்கேன், ஒன்றுமே கிடைக்காது. அடுத்த பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம வந்து ஒரு 90 டைமண்ட் ஸ்பின்லாம் ஆரம்பிக்கலாம். இந்த ஒரு அமௌண்ட்டுக்காண்டி தான் கைஸ் நான் சுத்தவே ஒன்று இந்த கப்பில் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு பலூன் கொடுப்பாரு. அந்த ஒரு அமௌண்ட்டை வந்து எடுக்கலாம் அப்படின்னு வந்து எனக்கு கிடைச்சிட்டு என்ன அமௌண்ட்டு கிடச்சிங்கன்னா அதை வெயிட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. இதே மாதிரி நல்ல நல்ல கண்டென்ட் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துட்டே இருக்கேன். நீங்கள் வந்து சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள் நண்பா. ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு சப்போர்ட்டுக்கு சமம். நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் கைஸ், அது போதும் எனக்கு. நான் மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமிங் கண்டென்ட் போடலாம், கேம் பிளே கண்டென்ட் போடலாம். அதனால் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பேச இதிலே சுற்றிருக்கலாப்போ எனக்கு கிடைக்கல ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னா இதில் கூட ஒரு 600 ரூபாய் சட்டை எடுத்துக்கலாம். அதில் போய் 1000 டைமண்ட் கிட்டத்தட்ட ஒரு அமௌண்ட்டு, அதுவும் டியோ அமௌண்ட்டு கூட கிடைக்கல எனக்கு. என்ன அமௌண்ட்டு கிடச்சின்னு பாருங்கள். டியோ அமௌண்ட்டு கிடச்சிதா இல்லையாங்கிறது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா 3 டியோ அமௌண்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா 4 சுத்த போனேன். ஆனால் நான் கேட்ட அமௌண்ட் கிடைக்கல, எனக்கு வேறு ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க. நான் கேட்டது அந்த பலூனில் உட்கார கொடுப்பாங்க, நானே தொட்டு பண்ணுவாங்க. இந்த ஒரு அமௌண்ட்டு காண்டி தான். ஆனால் அது கடைசி வரைக்கும் எனக்கு கண்ணிலே காட்டல. 400 டைமண்ட் முதலே கொள்ளி கரைஞ்சி விட்டது. கிட்டத்தட்ட 400 டைமண்டை கரைச்சிட்டானுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்காண்டி நம்ம கை காசை போட்டு ஸ்பின் பண்ணுறோம். அதனால் யாரும் நீங்கள் ஸ்பின் பண்ணாதீங்க. இந்த ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா எப்போனாலும் நமக்கு கொஞ்சம் உங்கள் மூலமாக சப்போர்ட் வந்து யூடியூப்பில் மூலமாக திருப்பி வந்தாலும் வரலாம். ஆனால் நீங்கள் யாரும் அதேமாதிரி காசை யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட 90 டைமண்ட் இன்னும் ஒரு ஸ்பின் கூட பண்ண முடியாது கைஸ். திருப்பி வந்து பார்த்திங்கன்னா டாப் அப் பண்ணிட்டு வந்துடலாம் நினைக்கிறேன். கூட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா போட்டு வந்துடலாம். ஒரு 2 மினிட்ஸ் வரேன். பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து கை காசெல்லாம் போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீக்லி போட்டு வந்து ஸ்பின் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு ஸ்பின் பண்ணிட்டேன். அதில் ஒன்றும் கொடுக்கல. அடுத்த 2வது ஸ்பின் கோல்டு ஆயிலில் தான் மறுபடியும் போடணும். கோல்டு ஆயிலால் 10 ஆயில் போட்டுட்டாங்க. ஒன்றும் கொடுக்கல. செத்தா பேங்கரி நம்ம மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்றுமே கொடுக்கல கைஸ். பார்த்திங்கன்னா வீடியோ கடைசியில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்பின் இதெல்லாம் ஒன்றுமே கொடுக்கல. என்னத்தை சொல்கிற ஒன்றும் கொடுக்க மாட்டேங்க. நாய் பேங்கரி நம்ம மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். பொம்பளை சட்டையும் பொம்பளை வெண்டையும் கொடுக்குறாங்க. இதெல்லாம் எதுக்காக கொடுக்கணும் கேட்டால் எமௌண்ட்டை கொடுக்க மாட்டேங்க. எமௌண்ட் ராயல் இல்லை, ஸ்கேம் ராயல் மாதிரி போயிட்டுருக்கு. வராத ஸ்கேம் ஈவெண்ட்டாக வச்சு கொண்டுட்ருக்கானு. மிஸ்டி ஷாப்பில் கூட எனக்கு எடுக்கலாமா? அதுக்கு கரெக்டாக ஒரு 13 கூட அவதாரம் எடுக்கிற அளவுக்கு தான் டைமண்ட் இருக்குது. அப்படியே இருந்துட்டு போட்டோம். பார்த்தீங்கன்னா அகெயின் இன்னொரு 300 டைமண்ட் பார்த்தீங்கன்னா வந்து டாப் அப் பண்ணிட்டு வந்துடும். டாப் அப் பண்ணிட்டு வந்தாச்சு. இல்லையா கிடைக்குதா? வாய்ப்பு இல்லை. வாயில் வச்சுட்டான். எனக்கு ஒன்றுமே தரல. இதை பார்த்துட்டு ஸ்பின் பண்ணணுமா வேண்டாமாங்கிறத யோசிங்க. அது அப்படி தான் கொஞ்சமாக நிற்கும். நெட்வொர்க் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது காரில். ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. வெறியான ஒரு ஸ்கேம் ஈவெண்ட் பாருங்க. காலையில் இது கொள்ளை அடிச்சுட்டாங்க. 1000 டைமண்டில் ஒரு அமௌண்ட்டு கூட கிடைக்கல. எல்லா டைமண்ட்டுக்கும் ஒரு அமௌண்ட் எடுக்கணும்னா அதெல்லாம் வேஸ்ட்டு தான் நினைக்கிறீங்கன்னா. அடுத்த அமௌண்ட் எடுக்கணும் வேண்டாமல் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்கன்னா ஸ்பின் பண்ணுறேன், இல்லாட்டா வேண்டாம் அடுத்த ஈவெண்ட் பார்த்துலாம். இப்போ அதனால் ஈவெண்ட்டை ஸ்பின் பண்ணணுன்றேன். ஏன்னா மனம் உடச்சு அழகிட்டானுங்க. இவ்வளோ டைமண்ட் வந்துட்டாங்க காலையில். அதனால இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள் ஸ்பின் பண்ணால் கிடச்சிரும். 28 ட்விஸ்ட் வந்துடுச்சு. கரெக்டாக ஒரு ஸ்பின் பண்ணும்போது டைமண்ட் இருக்காது. அந்த ட்விஸ்ட்டை நீங்களே பார்த்து தெரிஞ்சுடுங்க. என்னத்தை கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்குது. இந்த ஒரு டைம் ஸ்பின் பண்ண முடியாது. 2 பேரும்
அவங்க ஆளு ஜீவா, துரோகம் பட்டாங்க ஜீவா. நம்மளை ஏமாத்திட்டாங்கம்மா. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த கரீனா நம்மளை ஏமாற்றிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டைமண்ட் இந்த ஒரு ரோஸை பிச்சு போல அமௌண்ட்டை கொடுத்து கழுத்துட்டான். கேட்டது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அமௌண்ட்டாக நான் கொடுத்துருக்கதை பார்த்தாலும் எனக்கு இருக்கு கோவம் தான் வருது. நாய் கரீனா நாளை